வணக்கம் மச்சீஸ் லேடிஸ் ஸ்பெஷல் யூடியூப் சீரிஸோட எபிசோட் 4க்கு நம்ம இப்போது வந்துட்டோம். ஸோ பல எபிசோட்ஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த எபிசோடை பாருங்கள். இப்போது விஷயத்துக்கு வருவோம். ஸோ போன எபிசோடில் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது கண்டென்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆண்கள் என்னென்ன கண்டென்ட்ஸில் தான் வீடியோஸ் யூடியூப்பில் மேக் பண்ணுறாங்களோ அந்த எல்லா ஃபீல்ட்லேயுமே இன்றைக்கி லேடிஸும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு படி மேலே வந்துட்டு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ட்ராவல் விளாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கட்டும், ஹோட்டல் ரிவ்யூஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பெண்களும் இப்போது கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் தான் இதை பண்ணணும், பெண்கள் தான் இதை பண்ணணுன்ற ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இன்றைக்கி கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் லேடிஸ் இல்லாமல் இருந்தாங்களோ அந்த ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எல்லாருக்குமே எல்லாமே வந்து பிடிக்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸை காமிச்சு வீடியோஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அவங்க பிடிச்சி அதை பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அது அவங்க பிடிக்காது, ஃபேஸை காமிச்சு வீடியோஸ் பண்ணணுங்கிறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. மற்றவங்க அவங்கள வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அவங்களுக்கு பர்சனலாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் இந்த கண்டென்ட்ஸ் எபிசோட். இந்த எபிசோடில் ஃபேஸ் கேம் வீடியோஸை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது முகத்தை காமிச்சு யூடியூப்பில் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் வாய்ஸ் ஓவர் வித் ஹேண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், நம்ம வாய்ஸையும் கொடுத்து வித் கையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து, உங்கள் கையை கூட நீங்கள் வீடியோவில் காமிக்க வேணாம், ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்து எப்படி வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபைனலாக வித்தவுட் வாய்ஸு, வித்தவுட் ஹேண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை மட்டும் போட்டு என்ன மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ்லாம் லேடி யூடியூபர்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த எபிசோடில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் கேம் வீடியோஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் கேம் வீடியோஸில் மொத்தம் 3 கண்டென்ட்டாக நான் பிரிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு குக்கிங்கு. ஸோ மேஜராக வந்து லேடிஸ் அடிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த குக்கிங் தான். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் டாபிக் விளாக்ஸு, தேர்ட் டாபிக் ஜென்ரல் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் தான் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் மேக் பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மச்சீஸ், ஃபஸ்ட்டு டாபிக் வந்து குக்கிங்கு. இதில் வந்துட்டு ஹோம் குக்கிங், வில்லேஜ் குக்கிங், ஃபுட் சேலஞ்சஸ், ஃபைனலாக ஏஎஸ்எம்ஆர்னு மொத்தம் 4 விதமான கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் குக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் நார்மலாக குக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரியான வீடியோஸை எடுத்து உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டில், நீங்கள் வில்லேஜ் பேக்ரவுண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, மரம் செடி கொடி தோட்டத்துக்கு நடுவில் நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு ரீச் கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் பிரித்ததுக்கான காரணம் வந்துட்டு அதுதான். நார்மலாக உங்கள் வீட்டில் கிச்சனில் நீங்கள் சமைக்கிறதுக்கும் வீட்டுக்கு வெளியில் கார்டனில் அவுட்டரில் சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரே குக்கிங்காக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை, ஒரு தோசை சுடுறதை நீங்கள் கிச்சனுக்குள்ளே நார்மலாக சுடுறதுக்கும் வீட்டுக்கு வெளியில் கார்டன் அதே தோசையை சுடுற மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே வந்துட்டு விரும்பக்கூடிய ஒரு கண்டென்ட், எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. போடுற ஒவ்வொரு வீடியோக்குமே மில்லியன் வியூஸ்க்கு மேலே போகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். 3வது ஃபுட் சேலஞ்சஸ். இந்த ஃபுட் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மேபி தனியாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, கூட யாராவது ஒருத்தர் வேணும். ஸோ 2 பேராக இருந்தீங்க, மேபி கப்புள்ஸாக இருக்கீங்க, இல்லை பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கீங்க, சிஸ்டர்ஸாக இருக்கீங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், இல்லை வீட்டில் அப்பா அம்மா கூட ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் கூட யாராவது ஒருத்தரை வச்சுக்கோங்க. ஃபுட் சேலஞ்சஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபுட் சேலஞ்சஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. ஈட்டிங் பிரியாணி சேலஞ்சு, ஒயிட் ரைஸ் சேலஞ்சு, நிறையா இருக்குங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபுட் சேலஞ்சஸ் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கண்டென்ட் ஐடியாஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலி 4வது கண்டென்ட்டு ஏஎஸ்எம்ஆர், அட்டானமஸ் சென்சரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ். ஏஎஸ்எம்ஆர்னால் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக் கவர்ஸை வந்துட்டு மைக்குக்கு பக்கத்தில் வந்துட்டு கசக்குவாங்க, அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே சாப்பிட்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஏஎஸ்எம்ஆரில் வரும். ஒன்றும் இல்லை, வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டும்தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏண்டா இதெல்லாமாடா வீடியோவாக போடுவாங்கன்னு மேபி நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா லேக்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் தான் வியூஸ் போயிருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு கவரை
ஃப்ளவரை கசக்குவாங்க, அதை தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றத வந்துட்டு க்ளோஸ்அப்பில், அதாவது நியர்பை மவுத்துக்கு பக்கத்தில், வாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மைக்கை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த சூவிங் சவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஎஸ்எம்ஆர் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸை கொடுக்குது. அதாவது ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் எல்லாமே ஹெட்ஃபோன் போட்டுட்டு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸை கொடுக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்துட்டு நிறையவே டிமாண்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டாவது டாப்பிக்கு நம்ம போயிடலாம். செகண்ட் டாபிக் பார்த்தோன்னா விளாக்ஸில் எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குங்க. உங்களுக்கு சொல்லவே வேணாம். இங்கே பாருங்கள், 2 சைடுமே ஃபுல்லாக கண்டென்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த விளாக் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், மேபி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஊராக சுற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் விளாக் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபுட்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரிவ்யூ சேனல்ஸாக இருக்கட்டும், ஃபுட் ரிவ்யூ சேனல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ட்ராவல் விளாக்ஸ், இப்படி இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது. விளாக்ஸில் வந்துட்டு இன்னொரு சூப்பர் மேட்டர் என்னென்னா, நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ரெவன்யூ வந்துட்டு இந்த விளாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையவே வரும். அதாவது யூடியூப்லேருந்து நம்ம சம்பாதிக்கலாம், அவுட் சைட் யூடியூப் பெய்டு ப்ரொமோஷன் மூலியமாகவும் நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு சூப்பர் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே எடுத்தோன்னே நமக்கு அமைஞ்சிடாது. ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கும் செகண்ட் டாப்பிக்கும் இருக்க வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டாபிக் 1 வந்துட்டு, அதாவது குக்கிங்கில் நான் காமிச்ச எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். பட் இந்த விளாக்ஸ் அப்படிங்கிறது முழுக்க வீட்டுக்கு வெளியில் தான் உங்களால் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்லேயும் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி 90% வந்துட்டு நீங்கள் அவுட் சைடு ஹோமில் தான் வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மச்சீஸ், தேர்ட் டாபிக் பார்த்தோன்னா ஜென்ரல் கண்டென்ட்ஸுங்க. இதில் உங்களோட ஹாபிஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸு, உங்களோட திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கான நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு இதில் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மேக்கப் போட தெரியும், மேக்கப் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு மேக்கப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி விளாக் சேனலில் வந்து நிறைய ரெவன்யூ சம்பாதிக்க முடியும்னு சொன்னேனோ, அதே மாதிரியே மேக்கப் சேனல்லையும் பெய்டு ப்ரொமோஷன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரியே ஹவு டு அண்ட் டிஐஒய், இப்போ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்குற சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். மியூசிக்கு, சிங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பிரைட்டட் சாங்ஸோ மியூசிக்கோ யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு மூவி சாங்கை உங்களோட ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதே மாதிரியே உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட காமெடி வீடியோஸ் மாதிரி ஷார்ட் வீடியோஸு, ப்ராங்க் வீடியோஸ்லாம் கூட நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ப்ராங்க் வீடியோஸ்லாம் வந்துட்டு நிறையா வியூஸ் போகும். என்ன ப்ராங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வியூஸ் வந்து வேறு லெவலுக்கு போகும். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே ஒரே சேனலில் ட்ரை பண்ணணும்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்படி பண்ணவும் கூடாது. மல்டி கண்டென்ட் இன் ஒன் சேனல் கண்டிப்பாக பண்ணலாம், பட் அது ஒரு அளவுக்கு தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கண்டென்ட் அல்லது அதிகபட்சம் 3 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை ஒரே சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது 3 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸில் உள்ள வீடியோஸை உங்களோட ஒரு சேனலில் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் நிறையா கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா, என்னடா இது நம்ம தேடி வந்த விஷயம் இதில் இருக்கிற மாதிரியே தெரியலேன்னு சொல்லிட்டு வந்தவங்க வந்த வழியை பார்த்து போயிடுவாங்க. அதனால் பெஸ்ட்டு என்னென்னா, ஒரு சேனலில் ஒரே ஒரு கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை மேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 3 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸை ஒரு சேனலில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்துட்டு போகாதீங்க. மேபி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நிறையா இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நல்ல ஒரு ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் மற்ற கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதுக்கு ரிலேட்டான வீடியோஸை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போவே வந்துட்டு உங்களுக்கான கண்டென்ட் எதுங்கிறத சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் மை சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, பிடிக்கலனா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரு, எல்லாத்தையும் தட்டி விட்டுங்க. அப்படியே உங்களோட சந்தேகங்கள், கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டுங்க. See you next video. Until then, bye from Baba.